வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கேந்திர ஸ்தானத்தினுடைய தன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் கேந்திர ஸ்தானம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, அதாவது வந்து 4 ராசிகளை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் கேந்திர ஸ்தானம். இந்த 4 ராசிகளை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கனெக்ட் பண்ணோம். அதை எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 1, 4, 7, 10 அப்படிங்கிறது தான் கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வச்சு தான் சரம், ஸ்திரம், உபயம்னு சொல்லி பிரித்தாங்க ராசிகளை. முதல் கேந்திரம் வந்து சர ராசிகளாகவும், ரெண்டாவது கேந்திரத்தை வந்து ஸ்திர ராசிகளாகவும், மூணாவது கேந்திரத்தை வந்து உபய ராசிகளாகவும் வந்து பிரித்தாங்க. இதில் ஏன் கேந்திர ஸ்தானத்தை நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 1ங்கிறது மனிதனுடைய கௌரவம், 4ங்கிறது வீடு வாகனம், 7ங்கிறது மனைவி வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பார்ட்னர், 10ங்கிறது தொழில். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த கேந்திரத்தில் அடங்கிறதுனால இதை வந்து அதிர்ஷ்ட கேந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1வது ராசி மேஷம், 4வது ராசி கடகம், 7வது ராசி துலாம், 10வது ராசி மகரம். நான் சொல்கிறது வந்து காலபுருஷ தத்துவப்படி. நீ காலபுருஷ தத்துவப்படியோ நீங்கள் எந்த லக்னத்துப்படியோ பார்த்தாலுமே ஸ்திர ராசிகள்னு சொல்லப்படக்கூடியது தான் இந்த 1, 4 சர ராசிகள்னு சொல்லப்படுறது தான் இந்த 1, 4, 7, 10. அப்போ நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அது சர லக்னமாக இருக்கிற பட்சத்தில் 1, 4, 7, 10 வந்து கனெக்ட் ஆகும். லக்னம் வந்து உதாரணத்துக்கு ஒரு துலாம் லக்னமாக வந்துச்சு அப்படின்னா 4வது இடம் மகரமாகவும், 7வது இடம் மேசமாகவும், 10வது இடம் வந்து கடகமாகவும் வரும். அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணாலும், லக்னப்படி கனெக்ட் பண்ணாலும், காலபுருஷப்படி கனெக்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும். சர லக்னங்களாக இருந்து நீ கனெக்ட் பண்ணும்போதும் அது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய லக்னமாக இருக்கும் சர லக்னம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே அடங்கியிருக்கு. கௌரவம், வீடு வாகனம், வாழ்க்கை துணை, பிஸ்னஸ்ஸு, தொழில். அப்போ இதை வந்து அதிர்ஷ்ட கேந்திரம்னு பேர் வச்சாங்க. அடுத்து வரக்கூடிய 2, 5, 8, 11ன்னு சொல்லக்கூடியது வந்து இன்பக் கேந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. காசு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா 2, 5, 8, 11ஆம் பாவங்கள் வந்து நல்லா வலுவாக இருக்கணும். ஏன்னா 2ங்கிறது தனஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம், 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 8ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். இப்போ இந்த 4மே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பாவங்களாக இருக்கும். 5ஆம் பாவம் வந்து உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே அதில் வந்து வெற்றியும் அடங்கியிருக்கு. வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். அப்போ 2, 5, 8, 11 வந்து பணபரஸ்தானம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. 2வது ராசி வந்து ரிஷபம், 5வது ராசி வந்து சிம்மம், 8வது ராசி வந்து விருச்சிகம், 11வது ராசி வந்து கும்பம். அப்போ இயற்கையிலே காலபுருஷ தத்துவப்படி இந்த 4 ராசிகள் வந்து ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்திர லக்னம் யாருக்கு அமைதோ அவங்க வந்து நிறைய காசு சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா நிரந்தரமாக ஒரு 40 வருஷத்துக்கு அந்த வேலையிலே இருப்பாங்க. ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாங்கன்னா பல வருஷத்துக்கு அவங்க கோடீஸ்வரனாகவே இருப்பான். இந்த மாதிரி அமைப்பை தான் ஸ்திர ராசிகள்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சாங்க. இது இந்த பாவங்களுக்கு வந்து பணபரஸ்தானம் அப்படின்னு பேர் வச்சாங்க. 2, 5, 8, 11 ராசிகள் கனெக்ட் ஆகிறது வந்து ஸ்திர ராசிகளாகவும் பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லியும் பேர் வந்துச்சு. கடைசியாக இருக்கக்கூடியது வந்து 3, 6, 9, 12. இந்த கேந்திரம் வந்து துன்பக் கேந்திரம் சொல்லப்படுது, ஆபோக்லியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு வந்து அதிர்ஷ்ட கேந்திரம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அது நல்லா இல்லை அப்படின்னா 2வது இருக்கக்கூடிய கேந்திரத்தை வந்து செக் பண்ணி பார்க்கணும், காசு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்ட்டு. அதுவும் சரியில்லை அப்படின்னா 3வது இருக்கக்கூடிய கேந்திரத்தை வந்து நம்ம செக் பண்ணணும். இது வந்து மறைமுகமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். 3, 6, 9, 12. 3ங்கிறது போகஸ்தானம், காமஸ்தானம், 6ங்கிறது கடன் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், 9ங்கிறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஸ்தானம், 12ங்கிறதும் மறைவு ஸ்தானம். அப்போ மறைமுகமாக வந்து உங்களுக்கு எதாவது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை தான் வந்து உபய ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இது வந்து இரட்டை ராசிகள்னு சொல்லப்படுது. 2 சைடும் மாறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் இது உபய ராசிகள்னு பேர் வச்சாங்க. இந்த 4 ராசிகள் பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை இருக்கும். இந்த ராசிகளை பிறக்கிறவங்களுக்கு குழந்தைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை குழந்தைகளாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இது இரட்டை ராசிகள்னு பேர். 2 தன்மை இருக்கும். உபய ராசிகள் அப்படிங்கிறது 2 தன்மை இருக்கும். சரத்தன்மையும் இருக்கும், ஸ்திரத்தன்மையும் இருக்கும். இது சரம், இது ஸ்திரம். இது சரம் ப்ளஸ் ஸ்திரம், அதான் உபயம். அப்போ ஒருத்தனுக்கு யோகம் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். அதுக்கடுத்து அது சரியில்லைன்னா இதை பார்க்கணும். அதுவும் சரியில்லைன்னா இதில் வந்து பார்க்கணும். இதுலேயும் நல்ல கிரகங்கள் அமையும் போது மறைமுகமான ஏற்றத்தை வந்து வாழ்க்கையில் அடைய முடியும். இதில் வந்து நல்ல கிரகங்கள் அமைஞ்சு அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து நல்லா இருக்க முடியும். இதில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை அற்புதமாக இருக்குங்கிறத சொல்ல முடியும். இப்படி வந்து கேந்திரத்தை வந்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதிர்ஷ்ட கேந்திரம், இன்பக் கேந்திரம், துன்பக் கேந்திரம். இன்னொரு பேர் வந்து இதுக்கு பணபரஸ்தானம் பேர், இதுக்கு ஆபோக்லியம் அப்படின்னு பேர். இது வந்து சரராசியாகவும், இது ஸ்திர ராசியாகவும், இது உபய ராசியாகவும் பிரிச்சிருக்காங்க முன்னோர்கள் வந்து. அதனால் வந்து கேந்திரத்தினுடைய விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, இதுக்கு வந்து ஜாதகத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பேசிக்ஸை வந்து ஒரு 200 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து ஜாதகத்தை எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கக்கூடியதுக்கே போகணும். பேசிக்ஸே தெரியாமல் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
எல்லாருமே வந்து டக்குன்னு ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்த்து கரெக்டாக வரல, இது ஏன் வரல அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நான் பேசிக்ஸே சொல்லி தந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அட்வான்ஸ் லெவல் போயிடுறீங்க. 4 படி ஏறிட்டு இருக்கும்போது 20வது படிக்கு போயிடுறீங்க. எப்படி நான் சொல்ல முடியும்? இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இதை தெளிவாக்கிட்டு ஒவ்வொரு இதையும் நல்லா பெர்ஃபெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்செப்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு உதாரண ஜாதத்தோடு நம்ம பார்ப்போம் ஃப்யூச்சர் வீடியோஸில். ஃபஸ்ட்டு ஒரு இன்னொரு 100 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா பேசிக் வீடியோஸ்க்கே நமக்கு வந்து கரெக்டாக போயிடும்னு சொல்கிறேன் நான். அப்போ பேசிக்ஸ் போயிட்டு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் வரும் வீடியோக்குள்ளே பதில் சொல்கிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.